இந்த பக்தி இயக்கம் உருவாகி அதன் விளைவாக பக்தி இலக்கியம் படைக்கப்பட்டது. 5ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார் காலத்திலிருந்து, அதே நூற்றாண்டில் தோன்றிய திருமூலரிலிருந்து, 12ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம் பாடிய சேக்கிழார் காலம் வரை படைக்கப்பட்ட இந்த திருமுறைகளும் திவ்ய பிரபந்தமும் இலக்கிய தகுதியை பெறவில்லை. 10ஆம் நூற்றாண்டுக்கு மேலே வந்த நம்முடைய உரையாசிரியர்கள், நச்சினார்க்கினியார் போன்றவர்கள், பேராசிரியர் போன்றவர்கள், பல உரையாசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தொல்காப்பியத்திற்கு, சங்க நூல்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார்கள், திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். எந்த உரையிலும் இந்த பக்தி இலக்கியத்திலிருந்து ஒரு பாடலை உதாரணத்துக்கு எடுத்து காட்டவே இல்லை. காரணம், அவர்கள் இதை இலக்கியமாக ஏற்க மறுத்தார்கள். இலக்கிய தகுதி பக்தி இலக்கியத்துக்கு கிடையாது என்று அவர்கள் நம்பினார்கள், கொடுக்கவில்லை.